வணக்கம். விழுப்புரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 6 தொகுதி இருக்குது. 6 தொகுதியில் 4 தொகுதி கைப்பற்றியாச்சு. இன்னும் 2 தொகுதி இருக்குது. அதில் 2 தொகுதியுமே ஒன்று வந்து அதிமுக, ஒன்று வந்து பாமக. அந்த 2 தொகுதியும் சேர்த்து 6 தொகுதியுமே நம்ம வசப்படுத்தணும். அதுதான் நம்மளுடைய எண்ணம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாக அந்த 6 தொகுதியுமே நம்ம தூக்கணுன்றது தான் நம்மளுடைய எண்ணம். அதே போல் விழுப்புரம் மாவட்ட திமுகவுடைய கோட்டையாக மாற்றணும். அதுதான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கணும். அதுக்காக மாவட்ட செயலாளர்லேருந்து அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் கடுமையாக உழைச்சிட்டு இருக்காங்கன்றது தான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் கண்டிப்பாக திமுக வசம் அந்த 6 தொகுதியிலுமே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் மக்களுக்கு உண்டான நல்ல ஒரு திட்டங்களையும் மக்களிடத்தில் போய் சேர்க்க முடியும். அதே போல் நல்ல ஒரு தலைவரை நல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை கண்டிப்பாக அந்தந்த தொகுதியில் இருக்க மக்கள் கண்டிப்பாக தேர்ந்தெடுப்பாங்கன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்காக எல்லாருமே இறங்கி நின்று வேலை பார்த்துருக்காங்க. கண்டிப்பாக விழுப்புரம் மாவட்டம் 6 தொகுதியுமே திமுக வசம் வரும்ன்ற நம்பிக்கையில் நாங்கள் போகிறோம். ஆனால் கண்டிப்பாக வந்தே தீரணும். ஏன்னா எங்கள் தலைவர் சிம்மாசனத்தில் அமரணும்னா கண்டிப்பாக அந்த தொகுதியும் 6 தொகுதியும் நாங்கள் கைப்பற்றினா மட்டும்தான் நம்மளோட ஜெயிச்ச மாதிரி. அந்த 6 தொகுதியில் ஒரு தொகுதி வேற ஒரு எதிர்கட்சிகளில் ஜெயிச்சிட்டா நம்ம தோற்றதுக்கு சமம். அதனால் கடுமையாக சேர்ந்து உழைச்சி எல்லாரும் ஒத்துமையாக இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க நம்மளுடைய மக்கள் விரும்பும் முதல்வர் எங்கள் ஸ்டாலின் அவர்களை சிம்மாசனத்தில் அமர வைக்காமல் நாங்கள் உறங்க மாட்டோம். அதுவரை களத்தில் மக்களுக்காக பணியாற்றுவோம். அதுதான் எங்களுடைய எண்ணம். மக்களுக்காக இன்னும் பல திட்டங்கள்லாம் வச்சுருக்காப்புல. நீங்கள் ஒரு சரியான தலைவரை தேர்ந்தெடுங்க. ஆனால் அது சரியான தலைவர்னால் அது முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் சொல்லலாம். நல்ல ஒரு தலைவர். அதுவும் இல்லாமல் நல்ல அனுபவம் ஜாஸ்தியாகவே இருக்குது அவருக்கு தெரியும். இப்போ பார்த்துங்க, மத்திய அரசு எதிர்த்து நின்று கேள்வி கேட்கக்கூடிய ஒரே நபர் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அவர்களால் மட்டுமே முடியும். வேறு யாராலையும் தமிழ்நாட்டில் எந்த கொம்பனாலையும் முடியாது. மத்திய அரசை எதிர்த்து நின்று கேள்வி கேட்குற ஒரே தலைவர் எங்கள் தலைவர் மட்டுமே. அதனால் திமுகவுக்கு நீங்கள் எல்லாருமே வாக்களித்து எங்கள்